السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. قال النبي سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم: المرء مع من أحب، أو كما قال عليه الصلاة والسلام. غوث أعظم بمن بيسر ساما مدد، قبلة دي مدد، كعبة إيما مدد. يا صاحب الناهور كل ناصر، في السمع والأعضاء وحسن الباصر، وبطول عمر لا بعمر قاصر. يا مجمع الخيرات عبد القادر رضي الله عنهما. மதிப்புக்குரிய சாதாத்மார்கள், உலமாக்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நான் கொலம்போ ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கிறேன். ஸ்ரீலங்காலே எனக்கு தமிழ் பேசி பழக்கம் இல்லை பெருசாக. ஆனால் அங்கோடைய தமிழை விட இங்கே தமிழ் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏதோ ஐ வில் ட்ரை டு பாஸ் மை மெசேஜ். ஏதாவது லாங்குவேஜில் குறைபாடு இருந்தால் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. குறிப்பாக இங்கே வந்திருக்கிற யூத்களுக்கு, பிள்ளைகளுக்கு சில மெசேஜ் கொடுக்கறதுக்கு நான் விருப்பப்படுறேன். அந்த மெசேஜை நாங்கள் விளங்கி கொண்டா இன்ஷா அல்லாஹ் எங்களோட துனியாவும் சிறந்ததாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய பொருட்டால் ஆஹிராவும் சிறந்ததாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சையதி தைக்கா சாஹப் ரதி அல்லாஹு தஆலாஹு அவர்களுடைய உருஸ் முபாரக்கில் சேர்ந்திருக்கிறோம். இவர்களை பற்றி, அதே போல் இவர்களுடைய தகப்பனார் சையது உமர் வலி ரதி அல்லாஹு தஆலாஹு அவர்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச அளவு எனக்கு தெரியாது. பிகாஸ் யூ ஆர் லிவிங் இன் திஸ் சிட்டி, இந்த ஊரில் இருக்கிறீங்க, யூ நோ பெட்டர் தென் மீ. ஆனால் இங்கே சொல்ல வார விஷயம் என்னென்று கேட்டால், தைக்கா சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலை, அதே போல் இங்கே வாழ்கிற அத்தனை அவுலியாக்களும் என்ன நோக்கத்தோட துனியாவில் வாழ்ந்தாங்க, அண்ட் வாட் வாஸ் த மெசேஜ் தே ஹவ் கிவன் அஸ், எங்களே எப்படி வாழ சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் எங்களோட நோக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்குறோம், மாஷா அல்லாஹ், மிகவும் அழகாக இருந்தது. அஹ்மதுல்லா பைத் படிக்க போக்கல, பிள்ளைகள் எல்லாம் மனப்பாடமாக படித்து கொண்டு இருந்தாங்க. கேட்கறதுக்கும் ஒரு இன்பமாக இருந்தது. பிள்ளைகளை பார்க்க போக்கல சந்தோஷம் வந்துச்சு. அல்லாஹ் அதிகமாக பரக்கத்தை கொடுப்பான் என்று துவா கூட வருது. இந்த அஹ்மதுல்லா பைத் ஷரீஃப் சையதி ஷேக் அப்துல் காதர் தைக்கா சாஹப் ரதி அல்லாஹு தஆலாஹு கோர்வை செஞ்சது எங்கே வச்சு? ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தர்பார் ஷரீஃபில் வச்சு. ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தர்பாரில் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கி, இட்ஸ் அக்செப்டட். அதுக்காகத்தானே இது வரைக்கும் 170க்கு மேலே வருஷம் ஆகிட்டு தானே, ஆல்மோஸ்ட் 200 இயர்ஸ் ஆகிட்டு இது கோர்வை செஞ்சு. இது வரைக்கும் படித்து கொண்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் மனப்பாடமாக்கி இருக்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் கூட மாஷா அல்லாஹ் குத்துபியா மன்சிலில் ஒவ்வொரு மஜ்லிஸில் இந்த பைத்தை படிக்கிறாங்க. இப்போ இது கபூலியத்துக்கு ஒரு அடையாளம் உண்டு. சரி, இந்த பைத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அவங்க? இங்கே மாஷா அல்லாஹ் பல உலமாக்கள் இருக்கிறாங்க, அறிவு கடல் இருக்கிறாங்க. எனக்கு இங்கே பேசுறதுக்கு தகுதி இல்லை, ஆனால் மேடையை கொடுத்த சுட்டி சில விஷயங்கள் இந்த பைத் சம்பந்தமாக குரான் ஹதீஸை வச்சுட்டு சொல்லத்துக்கு விருப்பப்பட்டோம். இந்த பைத்தில் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, ஷுஃப்ஹு நظرةَ الرحيم الكاشف للكرب صنه عن كل الهلاك سيدي خير النبي. பொதுவாக பார்க்க போனால் என்ன சொல்கிறாங்க இவங்க? ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முறையில் அட்ரஸ் பண்ணுறாங்க? யா ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட ரஹ்மத்துள்ள பார்வை இருக்கே தானே, அந்த முபாரக்கான பார்வை இது
அத்தனை முசீபத் கஷ்டங்கள் பலா அதுக்கெல்லாம் ஒரு ஆன்சரா இருக்கு. அதை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா உங்களுக்கு சக்தியை கொடுத்திருக்கிறான். உங்களோட பார்வையில் அந்த சக்தியை அல்லாஹ் வச்சிருக்கிறான். இப்போ நீங்க முசீபத்தை இல்லாம ஆக்குறீங்க, பலாவை இல்லாம ஆக்குறீங்க. இப்போ தாஃபிஉல் பலா, இப்போ இந்த தாஃபிஉல் பலா என்ற வார்த்தை நாங்கள் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமாக சொல்ல போக்கல. எங்களோட ஊரில் இருந்தால் பல கூட்டம் இருக்கி ஷிர்க் பித்அத் என்று கத்துறவங்க. இந்தியாவிலேருந்து தான் அந்த கூட்டமே வந்திருக்கு. தேவ்பந்திசம் இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்கு. அப்போ இங்கேயும் குறிப்பிட்ட இடத்துல இந்த கொள்கையை ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மத் சாஹிபித் தாஜ் வல் மிஅராஜ் வல் புராக் வல் அலம் தாஃபிஇல் பலா வல் வபா வல் கஹ்தி வல் மரதி வல் அலம் என்று ஓத போக்கல. என்னப்பா அல்லாஹ் தானே தாஃபிஉல் பலா, ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் தாஃபிஉல் பலா என்று சொல்லிட்டீங்களே, இது ஷிர்க் இல்லையா என்று ஒரு கேள்வியை வச்சுட்டு எங்களோட பிள்ளைகளை இவங்க ராங் பாத் பக்கம் எடுத்து போகிறாங்க, கன்ஃபியூஸ் ஆக்குறாங்க. ஏன் சொல்கிற முறை என்ன? அல்லாஹ் தாலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான் தானே, அல்லாஹ் தாலா தன் பலாவை நீக்கி வைக்கிறான் என்று. பலாவை இல்லாமாக்குறது அல்லாஹ் தாலா, நாங்கள் நம்பிக்கொண்டு தான் வரோம். ஆனால் குர்ஆனில் இது மட்டுமா இருக்கி? இதே குர்ஆன்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்ல இல்லையா, அல்லதீன யத்தபிஊன الرسولன் நபியல் உம்மியல் லதி யஜிதூனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத் வல் இன்ஜீல் யஅமுருஹும் பில் மஅரூஃப் வயன்ஹாஹும் அனில் முன்கர் வயுஹில்லு லஹுமுத் த்யயிபாத் வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ் வயதஉ அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹிம். இந்த ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தபாரக வ தஆலா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 9 சிறப்பை வஸ்ஃபை பேசுகிறான். 9 qualities of Nabi Kareem sallallahu alaihi wasallam is spoken in this one ayah. என்ன ar-rasul, என்னுடைய ஹபீப் ரசூலா இருக்கிறாங்க. இப்போ ரசூல் இருந்தா என்ன? what do you mean by ரசூல்? ரசூலுடைய குவாலிட்டிஸ் என்ன? இதும் குர்ஆன்ல தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ் தாலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லவில்லையா? மாஷா அல்லாஹ், இங்கே பல ஹுஃபாத் இருக்கிறாங்க, எத்தனையோ வீட்டில் ஹாஃபித்மார்கள் இருக்கிறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் குர்ஆன் மாஷா அல்லாஹ் தெரியும். அப்போ ஆயத்னா ஓத போக்கில் தவறாக இருந்தால் சொல்லி போடுங்க, சரியாக இருந்தால் இந்த மெசேஜை மற்றவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ரசூலை பற்றி அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்கிறான், வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமி. ஐட மஃபூம் எப்படி என்றா, அல்லாஹ் தாலா எந்த கௌம் பக்கம் ரசூலை அனுப்புகிறானோ அந்த கௌமுடைய மொழி, லாங்குவேஜ் ஆஃப் தட் நேஷன் இஸ் டாட் டு தி ப்ராஃபட் பை அல்லாஹ் தபாரக வ தஆலா. இப்போ எந்த நபி எந்த கௌம் பக்கம் வந்தாங்களோ அந்த கௌமுடைய பாசை, லாங்குவேஜ் மக்கள் படித்து கொடுக்க இல்லை, அல்லாஹ் தாலாவே படித்து கொடுத்திருக்கிறான். வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமி. இது கொஞ்சம் இன்னும் தெளிவாக்கத்துக்கு அல்லாஹ் தாலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லவில்லையா சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி, வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்க்கு அல்லாஹ் தாலா அத்தனை பேர்கள் படித்து கொடுத்தான். துனியாவில் எத்தனை பேர் வாழ்கிறோம்? இன்றைக்கே கிட்டத்தட்ட 7 பில்லியன். 100 வருஷத்துக்கு முதல் எத்தனை பேர் இருந்தாங்க? இன்னும் 100 வருஷத்துக்கு அப்புறம் எத்தனை மக்கள் வரப்போகிறாங்க? கியாம நாள் வரைக்கும் எத்தனை பேர் வரப்போகிறாங்க? மனிதருடைய பேர் மட்டும் இல்லை, அஸ்மா குல்லஹா. மைக்குக்கு அரபுல என்ன சொல்றது, தமிழ்ல என்ன சொல்றது, சிங்களத்தில் என்ன சொல்றது, மலையாளில என்ன சொல்றது, எத்தனை லாங்குவேஜஸ் அல்லாஹ் படைச்சிருக்கிறானோ அந்த லாங்குவேஜில் அல்லாஹ் தாலா ஒவ்வொரு வஸ்துடைய பேரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறான். தஃப்சீர் அடிப்படையில் 7 லட்சம் லாங்குவேஜஸ் were taught to நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். சரி, இப்போ ஊரோட பேர் தெரியும், கண்ட்ரிஸ்ட பேர் தெரியும், மரத்தோட பேர் தெரியும்,
ஒவ்வொரு வஸ்துகளோட பேரையும் அல்லாஹ் தாலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லி கொடுத்தான். இதே குர்ஆன்ல வலகத் ஆதைனா தாவூத வசுலைமான இல்மா, அல்லாஹ் சொல்லவில்லையா தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கும் நாங்க இல்மை கொடுத்தோம் என்று? படிச்சு கொடுக்கிறவன் யாரு? அல்லாஹ் தபாரக வ தஆலா. இதே குர்ஆன்ல வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா, சையதுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் பத்தி வரலையா அல்லாஹ் தாலா இல்முல் லதுன்னியே கொடுத்திருக்கிறான் என்று? அதே போல ஃபஃபஹம்னாஹா சுலைமான், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு நாங்க விஸ்டம் கொடுத்தோம் என்று. இப்ப நபிமார்களுக்கு படிச்சு கொடுத்ததே அல்லாஹ் தபாரக வ தஆலா. அப்ப ரசூல் எந்த கௌம் பக்கம் வாராங்களோ அந்த கௌமுடைய லாங்குவேஜ் அல்லாஹ் படிச்சு கொடுக்கிறான். ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காக்கு மட்டும் ரசூலா இருந்தாங்களா? மதீனா ஷரீஃப்க்கு மட்டும் ரசூலா இருந்தாங்களா? இல்லாட்டி முழு ஆலமீனுக்கும் ரசூலா இருக்கிறாங்களா? குர்ஆன் ஷரீஃபை நாங்க பார்ப்போமே, தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி லியகூன லில் ஆலமீன நதீரா. அதே போல வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரன் வ நதீரா. அத்தனை மக்கள் பக்கமும் அல்லாஹ்வுடைய ஹபீப் ரசூலா அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. மக்கள் மட்டும் இல்ல, லில் ஆலமீன நதீரா, முழு ஆலமீனுக்கும் ரசூலா அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். இப்ப ஆலமீன்ல மனிதர் இருக்கிறாங்க, ஜின் வாழ்றாங்க, மலக்கு வாழ்றாங்க, மிருகம் வாழ்றது, இன்செக்ட்ஸ் வாழ்றது, அத்தனை பேருக்கும் நம்ம நபி ரசூல் தானே. அப்ப அத்தனை லாங்குவேஜஸும் அல்லாஹ் தாலா படிச்சு கொடுத்திருக்கிறான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் ஷரீஃப் அடிப்படையில் வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமி. அப்ப அத்தனை மொழியும் தெரியும் இருந்தா நாங்க எந்த மொழியில யா ரசூல் அல்லாஹ் எனக்கு இந்த கஷ்டம் இருக்கென்று சொல்றோமோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறியாமல் இல்ல, நாங்க சொல்லத்துக்கு போதே என்ன சொல்ல போறோம் என்றும் அல்லாஹ் தாலா சொல்லி கொடுத்திருக்கிறான். அந்த இல்மை அல்லாஹ் தாலா நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு கொடுத்திருக்கிறான். இது சம்பந்தமா இன்னொரு ஆயத்தை நாங்க எடுத்து பார்ப்போம். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான் அல்லமஹுல் பயான். எப்படி அல்லாஹ் சொல்றான்? ரஹ்மானுடைய சிஃபத்தை வச்சு சொல்றான். ரஹ்மான் அவனுடைய ஹபீப்க்கு குர்ஆனை படிச்சு கொடுத்தான். இப்ப ரஹ்மானுடைய சிஃபத்துல என்ன விளங்குது? இரக்கமா, முஹப்பத்தா அல்லாஹ் தஆலா குர்ஆனை படிச்சு கொடுத்திருக்கிறான். இந்த குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான்? வலா ரத்பின் வலா யாபிசின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். Every wet thing is recorded, every dry thing is recorded. வலா அஸ்கர மின் தாலிக் வலா அக்பர் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். ஒவ்வொரு வஸ்துகளும் சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் ஒன்றுமே விட்டு போட்டில்ல, அத்தனையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல வச்சிருக்கிறான். அதே போல அல்லாஹ் சொல்றான் வனஸ்ஸல்னா அலைக்கல் கிதாப திபியானல் லிகுல்லி ஷை. ஹபீபே உங்கள் மேல இந்த குர்ஆனை நாங்க இறக்கணும். இந்த குர்ஆன்ல அத்தனை விஷயத்தையும் தஃசீலா தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டட் இன் டீடைல். அந்த குர்ஆன் ஷரீஃபை பத்தி அல்லாஹ் சொல்றான் அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். ரஹ்மான் ஹபீப்க்கு குர்ஆனை படிச்சு கொடுத்தான். ஹலகல் இன்சானுக்கு வந்திருக்கா அல்லமல் குர்ஆன், இல்லாட்டி அல்லமல் குர்ஆனுக்கு பிறகு ஹலகல் இன்சான்? குர்ஆன்ல எப்படி வருது? அர் ரஹ்மான் ஹலகல் இன்சான் அல்லமல் குர்ஆன இல்ல தானே? அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான். இன்சானுடைய படைப்புக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனை கற்றுக் கொடுத்திருக்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இன்சானுடைய படைப்புக்கு ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க வேணுமே. அல்லாஹ் தஆலாக்கு படிச்சு கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வல் மக்லூகா நூரா படைத்தான். அதுக்கு பிறகு அல்லாஹ் தபாரக வ தஆலா அத்தனை இல்முகளையும் நாடினபடி கொடுத்துட்டான். அதுக்கு பிறகு தான் ஹலகல் இன்சான் என்று போட்டிருக்கி. அதுக்கு பிறகு என்னை அல்லமஹுல் பயான். இந்த அல்லமஹுல் பயான்ல இந்த தைக்கா சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுன கசீதா வச்சு தான் இதை சொல்ல வாரன்னா. அல்லமஹுல் பயானுடைய தஃப்சீரை எடுத்து பாருங்க. குர்துபி எடுங்க, பைதாவி எடுங்க, நஸஃபி எடுங்க, தபரி எடுங்க, பெரும் பெரும் தஃப்சீரை எடுத்து பாருங்க. முஃபஸ்ஸிரூன் அழகான கருத்தை சொல்றாங்க. ஒரு இடத்துல சொல்றாங்க அல்லமஹுல் பயான் அர்த்தம் என்ன என்று கேட்டா அல்லம மா கான வ மா யகூன். அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்லி கொடுத்தான். கியாமத் நாள் வரைக்கும் நடக்க போற அத்தனை விஷயத்தையும் சொல்லி கொடுத்தான். அட்வான்ஸ்ல ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் was taught everything what has happened, what is going to happen until qiyamah. இது முஃபஸ்ஸிரூன் எழுதின கருத்து.
இப்போ அந்த கருத்தெல்லாம் வச்சுட்டு தைக்கா சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் மேல என்ன முசீபத் வந்து இருக்குதோ உங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு. யார் மேல என்ன முசீபத் வர போகுதோ அதுவும் உங்களுக்கு தெரியும். ஏன் மா கான வமா யகுன், நடந்ததும் தெரியும் நடக்க போறதும் தெரியும். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்த சக்தியை கொண்டு இந்த மக்களுடைய முசீபத்தை நீங்க இல்லாம ஆக்கி போடுங்க என்று இந்த இஸ்திகாசாவை சொல்றாங்களே சையதுனா அப்துல் காதிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இது குர்ஆன் ஷரீஃப் அடிப்படையில தானே சொல்லியிருக்கிறாங்க. குர்ஆன் ஷரீஃப்ல உள்ள விஷயத்தை வச்சு தானே. சரி, இப்போ நான் அர் ரசூலை பத்தி பேச போனா டைமும் போதாது. அர் ரசூல் அன் நபி அல் உம்மி, இந்த உம்மியுடைய வார்த்தை மற்ற கூட்டம் என்ன சொல்லுவாங்க, ஓத படிக்க தெரியாத நபி என்று. ஓத இல்ல படிக்கல அது வேற விஷயம், ஓத படிக்க தெரியாது என்று சொல்றது வேற விஷயம். நீங்க ஒரு வேலை செய்யறது நான் கண்டில்ல, அதை வச்சுட்டு உங்களுக்கு எழுவ தெரியான்னு சொல்ல முடியுமா? இல்ல தானே. ஏண்ட முன்னுக்கு நீங்க எழுவ இல்லை, இதை வச்சுட்டு உங்களுக்கு எழுவ தெரியாது சுட்டி எழுவ இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் knowing, not knowing is a different thing, and did not seen writing and reading is a different thing. சரி, இதை பத்தி பல கருத்துக்கள் இருக்கு. ஆனா உம்மியுடைய விஷயத்துல இங்கிலீஷ்ல அன்லெட்டர்ட் என்று சொல்றாங்க, அதே போல அன்டியூட்டர்ட் என்று சொல்றாங்க, அதே போல இல்லிட்ரேட் என்று சொல்றாங்க. இல்லிட்ரேட் அர்த்தம் என்ன? ஜாஹில். மஅதல்லா, அல்லாஹ் யாரை இல்மு மா கான வமா யகூனை கொடுத்திருக்கிறானோ அந்த ரசூலை பத்தி நீங்க ஜாஹில் என்று சொல்லலாமா? இல்லிட்ரேட் என்று சொல்லலாமா? ஆனா ஒரு கூட்டம் இன்றைக்கு கூட குர்ஆன் ஷரீஃபுடைய தர்ஜுமால படிக்க தெரியாத நபி, இல்லிட்ரேட் ப்ராஃபட் என்று தர்ஜுமா பண்றாங்களே, எவ்வளவு பெரிய அநியாயம் செய்யறாங்க. அந்த கூட்டத்தை விட்டு எங்கட பிள்ளைகளை பாதுகாப்பு கொடுக்கிறது எங்கட கடமை. இதெல்லாம் பேசுற காரணம் ஒன்று இதுதான். எங்களுக்கு தெரியும் அல்ஹம்துலில்லாஹ், எங்கட முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இப்ப இந்த ஊர்ல அதே போல பல ஊர்ல அந்த கூட்டம் மொல்ல வந்து கொண்டு இருக்குது. ஸோ திஸ் இஸ் த டைம் டு எடியூகேட் யுவர் சில்ட்ரன். இப்பையில இருந்து அந்த விஷயத்தை இவங்களோட தலையில போட்டா தான் when they hear these sort of things they will be vigilant. அவங்க கவனமா இருப்பாங்க. சரி, உம்மியுடைய அர்த்தம் என்ன? இப்ப குர்ஆனுடைய மத்த ஆயத்தை வச்சுட்டு எந்த நபியும் யாருக்கிட்டையும் படிக்கல, அல்லாஹ்வே எல்லாத்தையும் படிச்சு கொடுத்திருக்கிறான். அன்டியூட்டர்ட் எக்ஸெப்ட் பை அல்லாஹ், டிவைன்லி டாட் பை அல்லாஹ், இப்படித்தான் சொல்ல வேணும். டிவைன்லி டாட், அல்லாஹ்வே கற்றுக் கொடுத்திருக்கிறான். படிக்க தெரியாது ஓத தெரியாது என்று சொல்லக்கூடாது. அது சம்பந்தமா பல ஹதீஸ்கள் இருக்கு. சரி, இந்த 9 சிஃபாத்துல கடைசியில் அல்லாஹ் தாலா சொல்றான், வயதஉ அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹிம், மக்களுடைய கஷ்டத்தை பிரச்சனையை பர்டன்ஸை என்னுடைய ஹபீப் இல்லாம ஆக்குறாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்டன்ஸை முடிச்சு போடுறாங்களே, இல்லாம ஆக்குறாங்களே, தாஃபிஉல் பலாவா இல்லையா? அப்ப தைக்கா சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த கஸீதால ஷுஃபு நظرத்தர் ரஹீமில் காஷிஃபி லில் குரபி, குரபை இல்லாம ஆக்குறது அந்த சிஃபத்தோட புகழ்ந்து பேசுனாங்களே, இவங்களோட சொந்த கருத்தில் குர்ஆன்ல வந்த ஆயத்துடைய தஃப்சீரை தான் எங்கட மத்தியில சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். அதே போல பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்பு பேச போக்கல எந்த முறையில தைக்கா சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவுலியாக்களுடைய மகா பெரும் அவுலியாக்கள் குத்பு நாயகம், ஹாஜா நாயகம், ரிஃபாய் நாயகம், அதே போல ஷாசுலி நாயகம், பெரும் பெரும் அவுலியாக்களோட பாதையில இருந்துட்டு எங்களுக்கு அந்த பாதையில நடக்கிறதுக்காகத்தான் கைட் பண்ண வந்து இருக்கிறாங்க. சரி, இப்போ ஒரு கேள்வி ஒன்று வருது. இப்படி ஒரு மஜ்லிஸ் நாங்கள் வைக்கிறோம், ஒரு கூட்டம் ஒன்று கேட்டுக்கொண்டு இருப்பாங்க வெளியால, இல்லாட்டி லைவ் போகுது தானே, கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. அடே எங்க குறைபாடு இருக்கேன்னு நாங்கள் தேடி பார்ப்போம் என்று அந்த கூட்டம் ஒன்றும் இருக்குத்தானே. ஆட்களை கன்ஃபியூஸ் பண்ணதுக்கு பார்த்தீங்களா, அவுலியாக்களோட உருஸ்க்கு வராங்க, அவுலியாக்களை பற்றி இப்படி பேசுகிறாங்க, அவங்களோட இந்த சக்தியை சொல்லி காட்டுறாங்க, கராமத்தை சொல்லி காட்டுறாங்க, இவங்களுக்கு தாஃபியுல் பலா என்று சொல்கிறாங்க. குர்ஆனில் இருக்கா, ஹதீஸில் இருக்கா? குர்ஆன் ஹதீஸை சரியாக படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்க வேணும் தானே. அவங்க சரியாக படிச்சில்ல, அதுக்காக அவங்க வேணுமென்று பொது மக்களை வழிகேடு பக்கம் எடுக்கிறதுக்காக இந்த முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. we have to be vigilant. சரி, இப்போ நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாஃபியுல் பலா என்று சொல்லிட்டேன். ஆனால் தைக்கா சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு
குத்துபு நாயகம் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமா பேச இல்லையா? குத்துபு நாயகமே எங்கள் மேலே ரஹ்மத்தை செய்யுங்க என்று, காருணிக்கவா மர்சிஃபுல்லா இருங்க என்று தைக்கா சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்ல இல்லையா? குத்துபு நாயகத்தை புகழ்ந்து பேச இல்லையா? அப்ப குத்துபு நாயகம் தாஃபிஉல் பலா இருக்கிறாங்களா? குர்ஆன்ல இருக்கா? ஆமா இருக்கி, படிச்சா தானே விளங்கும். சூரத்துல் பக்ரா ஆயத் நம்பர் 252, if I am not mistaken, வலவுலா தஃஉல்லாஹின் நாஸ பஅதஹும் பிபஅத் லஃபஸதத்தில் அர்த். அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் தபாரக வ தஆலா மக்களை கொண்டு மற்ற மக்கள்களுடைய பலாவை நீற்றி வச்சு இல்லாட்டி இந்த பூமியே அழிஞ்சு போயிடும். So Allah Ta'ala removes the difficulties from the people through people. ஒரு மக்கள் ஒரு கூட்டத்தை கொண்டு மற்ற கூட்டத்துடைய முசீபத்தை இல்லாம ஆக்குறான் என்று நான் சொல்லல, தைக்கா சாஹிப் சொல்லல, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலவுலா தஃஉல்லாஹின் நாஸ பஅதஹும் பிபஅத் லஃபஸதத்தில் அர்த். இந்த ஆயத்துடைய தஃப்சீர் எடுத்து பாருங்க, பெரும் பெரும் தஃப்சீரை, ஃபேமஸ் தஃப்சீரை எடுத்து பாருங்க. எந்த தஃப்சீரை அந்த கூட்டம் பின்பற்றாங்களோ இப்னு கசீர் அதை கூட எடுத்து பாருங்க. அந்த தஃப்சீர்ல வருது ஒரு ஹதீஸ். எப்படி என்று கேட்டா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ லா யத்ஃபஉ பில் முஸ்லிமி ஸாலிஹ் அம் மிஅதி அஹ்லி பைத்தின் மின் ஜீரானிஹில் பலா. இத மஃப்ஹூம் எப்படி என்று கேட்டா, நிச்சயமா யார் சொல்றது? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவனுடைய ஒரு வலியை கொண்டு, ஒரு அவுலியாட பரக்கத்தை கொண்டு அக்கம் பக்கம் வாழ்ற 100 வீட்டுகளுடைய மக்களுக்கு பலாவை வெற்று பாதுகாப்பு கொடுக்கிறான். பலா விட்டு பாதுகாப்பு கொடுக்கிறான். எத்தனை பேருக்கு? 100 பேருக்கா? இல்ல, 100 மக்கள்ல வாழ்றவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பலா முசீபத்தை விட்டு பாதுகாப்பு கொடுக்கிறான். யார்ட பரக்கத்தை கொண்டு? ஒரு அவுலியாட பரக்கத்தை கொண்டு. இன்னல்லாஹ லா யத்ஃபஉ பில் முஸ்லிமி ஸாலிஹ் அம் மிஅதி அஹ்லி பைத்தின் மின் ஜீரானிஹில் பலா. எவ்வளோ பாக்கியசாலி நீங்க இந்த அவுலியாக்களுடைய சரௌண்டிங்ல இருக்கிறீங்களே. ஒரு அவுலியாவா? பல அவுலியாக்கள் இங்க இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போனா அவுலியாக்கள் இருக்கிறாங்க, அந்த பக்கம் போனா பல அவுலியா இருக்கிறாங்க. இப்ப இந்த அவுலியாக்களோட பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா பலா முசீபத்தை விட்டு எங்களை பாதுகாப்பு கொடுக்கிறான். அவுலியா தாஃபிஉல் பலாவா இல்லையா? இவங்களை கொண்டு தான் அல்லாஹ் தஆலா பலா விட்டு பாதுகாப்பை கொடுக்கிறான். அப்ப நல்லடியார்களும் தாஃபிஉல் பலா என்று நான் சொல்ல இல்ல, ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. குர்ஆன் ஷரீஃபுடைய இந்த ஆயத்துடைய தஃப்சீரை எடுத்து பாருங்க. இந்த ஹதீஸ் மட்டும் இல்ல, இன்னொரு ஹதீஸும் இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே போல பெரும் பெரும் முஹத்திஸூன் முஃபஸ்ஸிரூன் இந்த ஹதீஸை எழுதியிருக்கிறாங்க. எப்படி என்று கேட்டா, அவுலியாக்களுடைய ஒரு கூட்டம் இருக்கத்தானே, அபதால் என்ற ஒரு கூட்டம் இருக்கி, அகவாஸ் கௌஸ் இருக்கிறாங்க, குத்துப் இருக்கிறாங்க, நுஜபா இருக்கிறாங்க. இந்த அபதாலுடைய கூட்டத்தை பத்தி ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபதால் ஒரு ஹதீஸ்ல 30 என்று சொல்லப்பட்டிருக்கி, ஒரு ஹதீஸ்ல 40 என்று சொல்லப்பட்டிருக்கி, ஒரு ஹதீஸ்ல 356 என்று சொல்லப்பட்டிருக்கி. அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபதால பத்தி வரப்போக்கல, பிஹிம் தகூமுல் அர்த். இந்த அவுலியாக்களோட கொண்டு தான், அவுலியாக்களோட பரக்கத்தை கொண்டு தான் பூமி காயிமா இருக்குது. The earth is being established by the barakah of awliya. யார் சொன்னது? ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமா பிஹிம் தகூமுல் அர்தோட முடிச்சிட்டாங்களா? இல்லையே. வபிஹிம் துர்ஸகூன். உங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை கொடுக்கிறான் தானே, இந்த அவுலியாக்களோட பரக்கத்தை கொண்டு கொடுக்கிறான். வபிஹிம் துன்சரூன். அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுக்கிறான், அவுலியாக்களோட பரக்கத்தை கொண்டு கொடுக்கிறான் என்று. அப்ப இந்த அவுலியாக்களோட பரக்கத்தை கொண்டு தான் நாங்க சாப்பிடுறோம், இவங்களோட பரக்கத்தை கொண்டு பூமியில வாழ்றோம், இவங்களோட பரக்கத்தை கொண்டு மழை பெய்ய வைக்கிறான் அல்லாஹ் தஆலா, இவங்களோட பரக்கத்தை கொண்டு வெற்றியை தாரான். இப்ப இந்த பூமியே இவங்களோட வசீலா. இவங்களுக்கு மாற்றமா பேசினா இந்த பூமியில வாழறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா? யார் அவுலியாக்களுக்கு மாற்றமா பேசுறாங்களோ பூமியில வாழறதுக்கு ரைட்ஸே இல்லையே. இவங்களே கொண்டு தானே பூமியே காயமா இருக்கு. இப்ப இவங்களை மதிக்க வேணும், மாற்றமா பேசக்கூடாது. ஆனா இன்றைக்கு ஒரு கூட்டம் அவுலியாக்களை பத்தி விஷயம் வரப்போக்கல மாற்றமா பேசி பேசி ஆட்களை தூரமாக்கத்துக்கு முயற்சி பண்றாங்க. எப்படி என்று கேட்டா, இப்ப நான் தாஃபிஉல் பலா பத்தி பேசினேன் தானே, குர்ஆன் ஷரீஃப் ஹதீஸ் ஷரீஃப் மூலமா அவுலியாவும் தாஃபிஉல் பலா, ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாஃபிஉல் பலா, அல்லாஹ் தஆலாட தாக்கத்தை கொடுத்த தாக்கத்தை கொண்டு. ஆனா நீங்க சில கிதாபை எடுத்து பார்த்தா, மறுக்க நான் சொல்றேன், பெரிய ஆட்களுக்கு நான் சொல்ல வரல, பிள்ளைகளுக்கு இந்த மெசேஜை கொடுக்க வேணும்.
எப்படி என்று கேட்டால், ஏன் நாங்கள் இன்றைக்கு சொல்லாட்டி எங்களோட பிள்ளைகள் நாளைக்கு என்ன செய்வாங்க? அவனும் தபலீகு தானே பண்ணுறான், பயான் தானே பண்ணுறான், நல்ல விஷயத்தை தானே பேசுகிறான், சரி போயிட்டு உட்கார்ந்துருவோமே, ஒரு கம்ப்ரமைஸ் பண்ணிடுவோமே. இந்த எண்ணம் பிள்ளைகளோட மத்தியில் வரக்கூடாது. அவங்களோட எண்ணத்தில் இந்த எண்ணம் வரக்கூடாது. ஏன்னு கேட்டால், வெளிரங்கத்தை பார்த்துட்டு நாங்கள் we should not be fooled by looking at the outer appearance. நாங்கள் டீப்பாக யோசிக்க வேணும். ஏன் அவர்களை சுன்னத்த ஜமாத் என்று சொல்றாங்க இல்ல, அவுலியாக்களை நம்புறவங்க என்று சொல்றாங்க இல்ல, அவர்களுடைய பேரை அவங்க தேவ்பந்தி என்று சொல்றாங்க, அவர்களுடைய பேரை அவங்க கைர் முக்கல்லித் என்று சொல்றாங்க, அவர்களே அஹ்லுல் ஹதீஸ் என்று சொல்றாங்க, அவர்களே நஜ்தி என்று சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? அர்த்தம் 1857க்கு முத ஜமாத்துல் இஸ்லாம் உலகத்திலே இருக்கில்ல, 1857க்கு முத தேவ்பந்திசம் இருக்கில்ல. அப்ப இந்த கூட்டம் வந்ததே பிதஅத் தானே. 1857க்கு பிறகு தான் கூட்டமே வந்திருக்கு. எங்களுக்கு பிதஅத்வாதி என்று சொல்றாங்க, அவங்களே பிதஅத்வாதிகள், எங்களுக்கு பிதஅத்வாதி என்று சொல்றாங்க. அவர்களுடைய கிதாபை நீங்க எடுத்து பாருங்க. இப்னு அப்துல் வஹாப் நஜ்தீட கிதாப்ல கூட கிதாபு தௌஹீத் பல இடத்துல கிடைக்கும். எந்த புக் ஷாப்ல போனாலும் உங்களுக்கு அந்த கிதாப் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு சொல்ற விஷயம் இது, கவனமா இருங்க. ஏன் இன்றைக்கு இங்கிலீஷ் படிக்கிறீங்க, இங்கிலீஷ் மீடியம்ல ஆன்லைன் மூலமா பல லிட்ரேச்சர்ஸ் வருது. do not get fooled, be vigilant. என்ன சொல்றான் இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி? ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அல்லாஹ் தஆலா இக்தியாரை கொடுத்திருக்கிறான் என்று நீங்க நம்பினா, அல்லாஹ் தாலா அவங்களோட சொந்தத்தை, நாங்கள் சொந்தம் என்று சொல்லலையே, அல்லாஹ் தானே கொடுத்திருக்கிறான் சக்தியை. ஆனா அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று நம்பினாலும் கூட அபூ ஜஹலை விட மோசமா நீங்க காஃபிரா இருப்பீங்க என்று இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி எழுதியிருக்கிறான். இப்போ குர்ஆனுக்கு மாற்றமா, குர்ஆனுக்கு முவாஃபிகத்தா? குர்ஆன்ல தான் அல்லாஹ் தாலா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு இக்தியாரை கொடுத்திருக்கிறான் என்று குர்ஆன்ல சொல்லிட்டான். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இக்தியாரை பற்றி அவர்களே பேசியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க குர்ஆன் ஹதீஸ் பேரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் அல்லாஹ் அப்படி சக்தியை கொடுத்தான் என்று நம்பினாலும் நீங்கள் சும்மா பொதுவாக காஃபிர் இல்லை, அபூ ஜஹலை விட மோசமான காஃபிர், அபூ ஜஹல் போல காஃபிர் என்று இப்னு அப்துல் வஹாப் நஜ்தியுடைய கிதாபு தௌஹீத்ல எழுவப்பட்டிருக்கி. இந்த கிதாப் தமிழ் மொழியில வந்துட்டு, இந்த கிதாப் பல மொழியில வந்துட்டு, இங்கிலீஷ்ல கூட வந்துட்டு. கவனமா இருக்க வேணும். குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லிட்டு குர்ஆனை ஹதீஸை பின்பற்று சரியான முறையில் வாழ்ந்த அவுலியாக்களை விட்டு தூரமாக்குறாங்களே, இதுக்கும் குர்ஆன் ஷரீஃப்ல ஆதாரம் இருக்கு. எப்படி அல்லாஹ் தபாரக வ தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை படைக்கிறதுக்கு முதே அல்லாஹ் தாலா சொல்றான் தானே, வ இத் கால ரப்புக லில் மலாயிகா இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொன்னான் தானே, நான் பூமிக்கு ஒரு ஹலீஃபாவை அப்பாயிண்ட் பண்ண போறேன் என்று. பூமிக்கு ஹலீஃபாவா? எப்ப? படைப்புக்கு முத. அப்ப பூமிக்கு வரத்தானே வேணும். இந்த கூட்டம் என்ன சொல்லுது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செஞ்ச சுட்டி பூமிக்கு வந்தாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? படைக்கிறதுக்கு முதே பூமிக்காக அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறேன். அதே போல சூரா தாஹால அல்லாஹ் சொல்றான், ஃபனசிய வலம் நஜித் லஹு அஸ்மா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்கட கட்டளையை மறந்துட்டாங்க, அவங்க வேணுமென்று அந்த ஃபெயலை செய்யலன்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ அல்லாவே சொல்றான் வேணுமென்று செய்யல, அல்லாவே சொல்றான் அவங்க கஸ்தா செய்யல, இன்டென்ஷனா செய்யல. நீங்க யாரு பாவத்தாளி என்று சொல்லத்துக்கு? ஆனா கிதாப்கள்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவத்தாளி என்று மட்டுமில்ல, இதே இப்னு அப்துல் வஹாப் நஜ்தீட கிதாபு தௌஹீத்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஷிர்க் செஞ்சாங்க என்று கூட எழுதியிருக்கு. நபியால ஷிர்க் செய்ய முடியுமா? இந்த கிதாப் இன்றைக்கு உங்களோட மத்தியில ஸ்ப்ரெட் ஆகி கொண்டு இருக்குது. பி விஜிலண்ட், பி கேர்ஃபுல். உங்களோட பிள்ளைகளை நீங்க ப்ரொடெக்ஷனை கொடுக்க வேணும். இன்றைக்கு நீங்க கொடுக்காட்டி நாளைக்கு அல்லாஹ் காப்பாத்த இவங்க வழிகேடு பக்கம் போயிடுவாங்க. இப்ப என்ன சொல்ல வாரது என்று கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு படைச்சதுக்கு போறோம் அல்லாஹ் சொல்ல இல்லையா, எல்லாம் மலக்குமார்களுக்கு சஜதா செய்யறதுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தஅதீமுடைய சஜதா, ரெஸ்பெக்டுடைய சஜதா. ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன். அத்தனை மலக்குமார்கள் செஞ்சாங்க சஜதா, இல்லா இப்லீஸ். இப்லீஸை தவிர. இப்லீஸ் மலக்கு இல்லை தானே. அப்ப இப்லீஸ் எதுக்கு இந்த ஹுக்கும்ல வந்துட்டான்? மலக்குமார்களோடு சேர்ந்து இருந்தான் தானே, அதுக்காக இந்த ஹுக்கும்ல இப்லீஸும் ஷாமில் ஆகிட்டான். அப்ப இப்லீஸ் என்ன சொன்னான்? யா அல்லாஹ், ஹலக்தனி மின் நார் வ ஹலக்தஹு மின் தீன். என்னைய நீ ஃபயரால படைத்தாய், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை
தீன், மண்ணை கொண்டு படைத்தாய், இப்போ நான் சிறந்தவன் தானே, அன ஹைரும் மின்ஹு. இப்போ அல்லாஹ் தாலா நீ தௌஹீத்வாதி என்று சொன்னானா, பக்கா என்னைய பற்றி நம்புறவன் என்று சொன்னானா? இல்லை தானே. உஹ்ருஜ் ஃபஇன்னக ரஜீம், வெளியாக்கிட்டான், உண்மையில லானத் இலா யௌமித்தீன். அந்த நேரம் இப்லீஸ் ஒரு விஷயத்தை கேட்டான், அதை சொல்லக்கூடாது, துவா கபூலாவிட்டு ஒரு துவாவை கேட்டான். என்ன சொல்றான்? யா அல்லாஹ் அன்திர்னி இலா யௌமி யுபஅஸூன், எனக்கு கியாம நாள் வரைக்கும் மட்டும் இல்லை, கியாமத்துக்கு பிறகு மக்கள் மறுக்க எழுப்பப்படுவாங்க தானே, அது வரைக்கும் யா அல்லாஹ் எனக்கு வாழ்க்கையை கொடுப்பாயாக. அல்லாஹ் கபூல் செய்ய இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்? அன்திர்னி இலா யௌமி யுபஅஸூன் சொல்ல போக்கல, இன்னக மினல் முன்தரின் இலா யௌமில் வக்தில் மாலும், அது வரைக்கும் டைம் கொடுக்க இல்லை. அல்லாஹ் தஆலா கியாம நாள் வரைக்கும் மட்டும் டைம் கொடுத்தான். ஆனா இவன் கேட்டது என்ன? கியாமத்துக்கு பிறகு மறுக்க ஆட்கள் எழுப்பப்படுவாங்க தானே, அது வரைக்கும் டைமை கொடு என்று வாழ்க்கை கொடு. அல்லாஹ் தஆலா அக்செப்ட் பண்ண இல்லை. அப்புறம் இவன் என்ன சொல்றான்? இப்லீஸ், யா அல்லாஹ் ஃபபி இஸ்ஸத்திக, உன் மேல சத்தியமாக நான் சொல்றேன், உன் இஸ்ஸத் மேல சத்தியமா, லஉக்வியன்னஹும் அஜ்மஈன், அத்தனை பேரையும் நான் வழிகேடு பக்கம் எடுப்பேன் என்று இப்லீஸ் சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தான், இப்லீஸே என்னுடைய நல்லடியார்கள் என்னுடைய பாதுகாப்புல இருக்கிறாங்க. யூ டூ நாட் ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் மை பயஸ் சர்வன்ட்ஸ், உனக்கு அவர்கள் மேல கண்ட்ரோல் இல்லை. இப்போ இப்லீஸ் சொன்னான் எல்லாத்தையும் வழிகேடு பக்கம் எடுப்பன், இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன், உன்னுடைய நல்லடியாரை தவிர என்று இப்லீஸே சொல்லிட்டான். இப்போ அல்லாஹ் பதில்ல சொல்றான், நிச்சயமாக என்னுடைய நல்லடியார்கள் என்னுடைய பாதுகாப்புல இருக்கிறாங்க. இப்போ ஷைத்தான் எங்கட ஈமானை பறிக்கத்தானே முயற்சி பண்றான். இப்போ ஈமானை பறிக்கிறதுக்கு ஈமான்ட செக்யூரிட்டி யாரு? அவுலியாக்கள். நான் சொன்னனா? இல்லையே. குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் வகூனு மஅஸ் ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயப்படுங்கள், நல்லடியார்களோடு சேர்ந்து இருங்க. இப்போ கூனு மஅஸ் ஸாதிகீன்ல உலமாக்கள் சொல்றாங்க, துனியாவுடைய வாழ்க்கையில மட்டும் தொடர்பு இல்லை, அவங்க துனியா விட்டு ஆகிரத் பக்கம் டெம்பரரி லைஃபை விட்டு பெர்மனன்ட் லைஃபை பக்கம் போன பிறகு கூட தொடர்புல நீங்க இருங்க. கூனு மஅஸ் ஸாதிகீன், நல்லடியார்களோட சித்தீகீனோட நீங்க தொடர்பா இருங்க என்று அல்லாஹ் சொல்றான். ஏன்? தக்வாவை பற்றி பேசுன பிறகு எல்லாம் தக்வாவை பற்றி பேசுகிறாங்க. தஹஜ்ஜுதுக்கு எழும்புங்க, 5 நேரம் ஜமாத்தா தொழுங்க. யாரப்பா தொழுகை பற்றி வானமாக பேசினார்? தொழுகை பற்றி மாற்றமாக யார் பேசினது? தொழுகை பற்றி இன்கார் பண்ணவே இல்லையே. ஆனால் அகீதா பற்றி பேச போக்கல தான் பிரச்சனை உண்டாவது. இப்போ அகீதா படித்து கொடுக்குற தான் பெரும் இபாதத். இது இருந்தால் அத்தனை இபாதத்தும் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ அந்த கூட்டம் என்ன செய்யுது? வெளிரங்கத்தில் இபாதத் கூட, நோம்பு நல்ல பசந்தான முறையில் நோம்பு பிடிப்பாங்க. இதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தோட சொல்லிட்டாங்க தானே, அவங்களோட தொழுகை பார்த்து உங்களோட தொழுகை நீங்கள் இன்ஃபீரியராக நினைப்பீங்கண்டு, அவங்களோட நோன்பை பார்த்து உங்களோட நோன்பை நீங்கள் இன்ஃபீரியராக நினைப்பீங்கண்டு. ஆனால் குரான் ஓதுவாங்க, ஹலக்கு விட்டு கீழே போகாது. குரானை ஓதுவாங்க, குரானில் என்னுடைய சிறப்பை பற்றி ஆயத்து வந்தால் அதை இக்னோர் பண்ணி போடுவாங்க. என்னுடைய எக்ஸலன்ஸை பற்றி வந்தால், அவுலியாக்களுடைய எக்ஸலன்ஸை பற்றி வந்தால் அதை அவங்க இக்னோர் பண்ணுவாங்க. இப்போ ஹதீஸுடைய மஃபூம் எங்களுக்கு விளங்குது தானே, இந்த கூட்டம் இப்படி செஞ்சு கொண்டு வருதுண்டு. அப்போ அவுலியாக்களை விட்டு தூரமாக்குறது தான் ஷைத்தானுடைய ஃபர்ஸ்ட் வெப்பன். முதலாவது வெப்பன் அவுலியாக்கள் விட்டு தூரமாக்குறது. ஏன்? இவங்க செக்யூரிட்டியை உடைச்சிட்டா லேசா ஈமான பறிச்சு கொள்வான் தானே. அதுக்காகத்தான் நீங்க பாருங்க, அத்தனை கூட்டமும் 73ல் இந்த 73 பற்றி பேச போக்கல சொல்றாங்க சில ஆட்கள், ஏன் அப்பா நீங்க இதெல்லாம் பேசுறீங்க, நாங்கள் ஒத்துமையா இருக்க வேணும் தானே, ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல இல்லையா வலா தஃபர்ரகு என்று? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து வேறையா இருக்க வானம் என்று, நீங்கள் ஒத்துமையா இருக்கேன் வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. இதே குர்ஆன்ல அல்லாஹ்வே சொல்றான். அந்த ஆயத்தை பார்க்க இல்லையா? என்ன சொல்றான்? லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாதுன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு வலவ் கானூ ஆபாஅஹும். எந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானோ நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கொள்ள வானம், நீங்க ஒத்துமை இருங்கன்னு எந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானோ அதே குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்றான் தானே, நீங்க அப்படி ஒரு கௌமை பார்க்க மாட்டீங்க. எப்படி ஒரு கௌம்? ஈமானும் கொண்டாடுறாங்க, அல்லாஹ் மேல நம்பிக்கை, ஆகிரத் மேல நம்பிக்கை, ஆனா அல்லாவும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய எதிரியோட முஹப்பத்தா இருக்கிற கூட்டத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க. என்ன விளங்குது? ஒரு மூமினா இருந்தா அல்லாவும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய எதிரியை விட்டு தூரமா இருப்பான். அதுதான் மூமின்ட குவாலிட்டி. You will not find a person who believes in Allah and on the day of judgment at the same time
befriending with those who are enemies of Allah and His Rasul sallallahu alaihi wasallam. ஒரு மூமின் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எதிரியோட இருக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப மூமின்ட குவாலிட்டி எப்படி? ஈமான்ல உறுதியா இருக்க வேணும். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான் எப்படி? வலௌகானு ஆபாஹும், உங்களோட தகப்பனா இருந்தாலும் கூட அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாற்றமா இருந்தா தகப்பனை விட்டு தூரமாகுங்க என்று அல்லாஹ் சொல்றான். அவ் அப்னாஹும், பிள்ளைகளா இருந்தாலும் பிள்ளைகளை பத்தி எவ்வளவு இரக்கம். ஒருத்தருக்கு ஒரு முசீபத் ஒன்று வந்த பிள்ளை மேல என்ன சொல்லுவாங்க? என் பிள்ளைய அடிக்காதப்பா, ஐட இடத்துல என்னைய நீ அடிச்சு போடுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இரக்கம் இருக்கத்தானே. அதையும் அல்லாஹ் சொல்றான், உங்களோட பிள்ளைகளா இருந்தாலும் கூட அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாற்றமா இருந்தா தூரமா இருக்க வேணும் என்று. அவ் இஹ்வானஹும் அவ் அஷீரத்தஹும், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், உங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா இருக்கட்டும், எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த மாதிரி பேசுறவங்களை விட்டு சில ஆட்கள் சொல்லுவாங்க தானே, எப்போ பார்த்தாலும் இவரோட சேரவானம் அவரோட சேரவானம். சொல்றது குர்ஆனை வச்சுட்டான், சொல்றது ஹதீஸை வச்சுட்டான். ஆனால் மக்களுடைய திங்கிங் எப்படி? ஏன் அப்பா இப்படி பேசுறீங்க, நாங்கள் ஒத்துமையாக இருக்க வேணும் தானே, காம்ப்ரமைஸ் பண்ண வேணும் தானே. இப்போ மக்கள் அவர்களை கொஞ்சம் இக்னோர் பண்ணுவாங்க. இவரை கொஞ்சம் தூரமாக்குங்கப்பா, இப்போ பார்த்தா எங்கள்ட மஜ்லிஸில் வந்தால் அவரோட சேரவானம் இவரோட சேரவானம்னு சொல்லுவாங்க என்று. அப்படி நடக்க போக்கல அல்லாஹ் தாலா பஷாரத்தை கொடுக்குறான். என்ன பஷாரத்? யார் இப்படி ஃபேமாக இருக்கிறாங்களோ, இப்படி உறுதியா இருக்கிறாங்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எனிமி விட்டு தூரமா இருக்கிறாங்களோ, வஅய்யதஹும் பிரூஹிம் மின், அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு அவர்களுக்கு உதவி செய்வான். மக்களுடைய உதவி கிடைக்காட்டி பரவாயில்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய உதவி கிடைச்சா எவ்வளோ பெரிய விஷயம். அதே போல அல்லாஹ் தஆலா ஜன்னத்துடைய பஷாரத்தையும் கொடுக்கிறான். என்ன சொல்ல வாரது என்று கேட்டா, இப்படி யாராவது ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்புக்கு மாற்றமா ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுறதோ எழுவி இருந்தாலும் கூட, அவங்க உங்களோட முன்னுக்கு என்ன நலவை பேசினாலும் டோன்ட் கெட் ஃபூல்ட். நீங்க அங்க உங்களை நீங்க விஜிலண்டா வச்சுட்டு உங்களோட ஈமானை பாதுகாத்து கொள்ளணும். கிரவுட் பார்த்தா எங்களை விட நாங்க 10 போஸ்டர் போடுவோம், 2 கிழமையா ப்ரொபகேட் பண்ணுவோம். ஆனா வார கிரவுட் குறைவா இருக்கும். அவங்க போஸ்டர் போட மாட்டாங்க, 1000 கணக்கான மக்கள் வருவாங்க. கிரவுடை பார்த்துட்டு நாங்க போகக்கூடாது. ஏன்? யாரை அவங்க ஃபாலோ பண்றாங்களோ அந்த கிதாபை பார்த்தா உங்களுக்கு விளங்கும் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றமா எந்த மாதிரி விஷயம் எழுதியிருக்கிறாங்க என்று. அவுலியாக்களுக்கு மாற்றமா எப்படி எழுதியிருக்கிறாங்க. இப்ப குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் தஆலா சொல்ல இல்லையா, வத்தபி சபீல மன் அனாப இலைய, யார் என்னுடைய பாதையில இருக்கிறாங்களோ அவர்களோட பாதையை நீங்க பின்படுங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க. இத்தபி, ஒபே, ஃபாலோ, வத்தபி சபீல மன் அனாப இலைய. அப்ப இந்த ஆயத்துடைய தஃப்சீர்ல வருது, அத்தனை நல்லடியார்களும் இந்த ஆயத்துக்குள்ள அடைஞ்சு கொள்றாங்க. So to follow the path of awliya is in light of the holy Quran. இப்ப அல்லாஹ் சொல்லிட்டான், நல்லடியார்களுடைய பாதையை நீங்க பின்படுங்க. இப்ப நாங்க நல்லடியார்களுடைய பாதையை பின்படுறதுக்காக என்ன செய்ய வேணும்? தெரிய வேணும் தானே. குத்துபு நாயகத்தை பற்றி பேசினா தானே அவங்களோட பாதையை பின்படலாம். ஹாஜா நாயகத்தை பற்றி பேசினா தானே பாதையை பின்படலாம். சையத் உமர் வலி, சையத் தைக்கா சாஹப் வலி, அதே போல் அவுலியாக்களை பற்றி பேசினா தானே அவங்களோட நக்ஷே கதம் அவங்களோட பாதையை பின்படலாம். அப்போ பின்படத்துக்கு தெரிய வேணும், தெரியத்துக்கு மஜ்லிஸ் வைக்க வேணும். மஜ்லிஸை வச்சுட்டு உலமாக்களை அழைப்பு கொடுத்துட்டு இந்த அவுலியாக்களுடைய எக்ஸலன்ஸை, இவங்களோட ஹாலாத்தை, இவங்களோட ஹிஸ்டரியை பேச வேணும். பேசினா தானே கேட்குறவங்க விளக்கத்துக்கு எடுப்பாங்க, விளக்கத்துக்கு எடுத்தா தானே ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணினா குர்ஆனை தானே ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்? அல்லாஹ் தானே சொல்கிறான், வத்தபி சபீல மன் அனாப இலைய. அப்போ இப்படி ஒரு ஷரீஃப்ல நாங்கள் அவுலியாக்களை பற்றி பேசுறதுக்காக வைக்கிற மஜ்லிஸ் குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றம் இல்லை, இது பித்அத் இல்லை. ஏன்? இவங்களோட பாதையை பின்பட வேணும். அந்த நோக்கத்துக்காக இவங்களோட மஜ்லிஸை வச்சுட்டு இவங்களோட சிறப்பை பேசுகிறோம், இவங்களோட ஹிஸ்டரியை பேசுகிறோம். இப்போ பித்அத் என்று யாராவது இந்த மஜ்லிஸ்க்கு சொல்ல வாரதா இருந்தா, இன் ரியாலிட்டி அவங்க தான் குர்ஆனை படிச்சில்லை, அவங்க தான் ஹதீஸை படிச்சில்லை. சரியான புதுனமாக இருக்கு எனக்கு. டெய்லி எங்களுக்கு சொல்கிறாங்க, ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். அல்லாஹ்க்கு நாங்கள் சொல்கிறோமே, யா அல்லாஹ் ஒன்னே வணங்குறோம், உனக்கிட்டே தான் உதவி கேட்குறோம் என்று இந்த ஆயத்தை வச்சுட்டு சொல்கிறாங்க. எதுக்கு அவுலியாக்கள் கிட்ட நீங்கள் கேட்குறீங்க? அல்லாஹ் தானே ப்ரொடெக்டர். எதுக்கு அவுலியாக்களை நீங்கள் கார்டியனாக வச்சிருக்கிறீங்க, ப்ரொடெக்டர்ஸாக வச்சிருக்கிறீங்க? இவங்க சொல்கிறது தவறான கருத்து. ஏன்? இதே குர்ஆன்ல அல்லாஹ் இப்படியும் சொன்னான் தானே,
இன்னமா வலியுக்குமுல்லாஹ் வரசூலுஹ், நிச்சயமாக அல்லாஹ் இஸ் யோர் ஹெல்ப்பர், அல்லாஹ் ரசூல் இஸ் யோர் ஹெல்ப்பர். வல்லதீன ஆமனுல்லதீன யுகீமூனஸ் ஸலாஹ் வ யுத்தூனஸ் ஸக்காஹ் வ ஹும் ராக்கிஊன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களும் உங்களுக்கு கார்டியன் என்று நான் சொன்னனா ரப் சொல்றானா? இப்ப எந்த குர்ஆன்ல அல்லாஹ் வ இய்யாக நஸ்தஈன் என்று சொல்லத்துக்கு எங்களுக்கு பாடத்தை கொடுத்தானோ அதே குர்ஆன்ல அல்லாஹ்வே சொல்றான் என்னுடைய நல்லடியார்கள் இவங்க கார்டியன்ஸ் என்று, ப்ரொடெக்டர்ஸ் என்று. மலக்கை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்ல இல்லையா? وَإِنَّ عَلَيْكُمْ لَحَافِظِينَ كِرَامًا كَاتِبِينَ, மலக்குமார்கள் ப்ரொடெக்டர்ஸ் என்று அல்லாஹ் சொல்ல இல்லையா? وَهُوَ الْقَاهِرُ فَوْقَ عِبَادِهِ وَيُرْسِلُ عَلَيْكُمْ حَفَظَةً, இங்க கூட மலக்குமார்கள் ப்ரொடெக்டர்ஸ் என்று அல்லாஹ் சொல்ல இருக்கிறான் தானே. அப்ப அல்லாஹ்வை தவிர யாராலும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது என்று சொல்றது குர்ஆனுக்கு மாற்றம் தானே. ஆனா இன் ரியாலிட்டி பாதுகாப்பு கொடுக்கிறவன் அல்லாஹ்வே தான். இவங்க எங்களே பாதுகாப்பு கொடுக்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு, அல்லாஹ் தஆலா கொடுத்த தாக்கத்தை கொண்டு. சரி, இந்த ஆயத்துடைய தஃப்சீர் எடுத்து பாருங்க. இன்னமா வலியுக்குமுல்லாஹு வ ரசூலுஹு வல்லதீன ஆமனுல்லதீன யுகீமூனஸ் ஸலாஹ் வ யுத்தூனஸ் ஸக்காஹ் வ ஹும் ராக்கிஊன், பெரும் பெரும் தஃப்சீர் எடுத்து பாருங்க. இதுல வருது இங்க சய்யிதுனா அலியுல் முர்ததா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மூமின்களுடைய ப்ரொடெக்டர்ஸ் என்று கருத்து முஃபஸ்ஸிரூன் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல சில முஃபஸ்ஸிரூன் இங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட இதுல அடங்கப்பட்டிருக்கிறாங்க என்று முஃபஸ்ஸிரூன் சொல்றாங்க. அது மட்டுமா? இல்ல, அம்பியா வஸ்ஸாலிஹூன், அல்லாஹ்வுடைய அத்தனை நபிமார்களும் ப்ரொடெக்டர்ஸ், அத்தனை அவுலியாக்களும் ப்ரொடெக்டர்ஸ் என்று முஃபஸ்ஸிரூன் சொல்றாங்க. இப்ப முஃபஸ்ஸிரூன் சொன்ன கருத்தை நாங்க எடுக்கவா, நீங்க சொல்ற கருத்தை நாங்க எடுக்கவா? 1400 வருஷத்துக்கு பிறகு நீங்க கொடுக்கிற சொந்த கருத்தை எடுக்கவா? இமாம் தபரி 300 ஹிஜ்ரில வஃபாத் ஆவுனாங்க. இமாம் பைதாவி 500 சொச்சத்துல வஃபாத் ஆவுனாங்க. இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி 606ல வஃபாத் ஆவுனாங்க. அந்த பெரும் பெரும் முஃபஸ்ஸிரூன் கொடுத்த கருத்தை நாங்க எடுக்கவா? 1400 வருஷத்துக்கு பிறகு வந்த இந்த கூட்டத்துடைய கருத்தை நாங்க எடுக்கவா? அல்லாஹு அக்பர். அதே போல வ இய்யாக நஸ்தஈன், இதுல தஃப்சீரை பார்த்திருக்கிறீங்களா? அவங்க தஃப்சீரை பார்க்காம பேசுறாங்க. இங்க அர்த்தம் இது இல்ல, யா அல்லாஹ் உனே தவிர யார்கிட்ட நாங்க உதவி கேட்க மாட்டோம் என்று அர்த்தம் இல்லையே. அல்லாஹ் தானே உதவிக்கு வச்சிருக்கிறான். நான் நேரத்தோட ஆயத் சொன்னேன் தானே, வலவுலா தஃபுல்லாஹின் நாஸ பஅதஹும் பிபஅத், மக்களை கொண்டு மற்ற மக்களுக்கு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு கொடுக்கிறான் என்று. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தானே அவுலியாக்களை கொண்டு பாதுகாப்பு கிடைக்குது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுக்கு மாற்றமா போனாங்களா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி நாங்க மாற்றமா பேசுறாங்க, குர்ஆனுக்கு மாற்றமா போனாங்க? அப்படி இல்ல. வ இய்யாக நஸ்தஈன் இந்த தஃப்சீரை எடுத்து பாருங்க. இப்னு கஸீர் கூட யாரை இவங்க பின்பற்றாங்களோ இப்னு கஸீர் கூட சொல்லியிருக்கிறான். என்ன? வ இய்யாக நஸ்தஈன் அர்த்தம் என்ன? யா அல்லாஹ் நாங்க ஒன்னே தான் வணங்குறோம், ஒன்னே வணங்கி கொண்டு இருக்கிறதுக்காக என்ன நீ உதவி செய்வாயாக. so that we don't go away from you. நாங்க ஒன்னே தான் வணங்குறோம், உன்னுடைய வணக்கத்திலே எப்பயுமே இருக்கிறதுக்காக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. இதோட கருத்து நபிமார்கள் உதவி செய்ய முடியாது என்று கருத்து வருதே இல்லை. அப்படி யாராவது சொல்றதா இருந்தா டெய்லி ஃபர்ல் ரக்காத் 17 ரக்காத்ல இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் ஒன்னே தான் நாங்க வணங்குறோம், ஒன்னே கிட்ட தான் உதவி கேட்கிறோம். அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இமிடியேட் ஆயத் என்ன? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் கைரில் மக்தூபி அலைஹிம். சரியா? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் உனக்கிட்ட நாங்க சொல்லிட்டோம், ஒன்னே வணங்குறோம், உனக்கிட்டே உதவி கேட்கிறோம். ஆனா அல்லாஹ் படிச்சு கொடுத்த பாடம் என்ன? என்கிட்ட உதவி கேட்குறீங்க, கேளுங்க. யா அல்லாஹ் நல்ல நேரான பாதையில நடத்து வைப்பாயாக. இப்ப நேரான பாதையில நாங்க சொல்ல போக்கல, குர்ஆன தொழுகையில விளங்கி ஓதுறது சிறப்பா இல்லாட்டி விளங்காம ஓதுறது நல்லமா? விளங்கி ஓதுறது தானே மிச்சம் நல்லம். அப்ப இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான பாதையில நடத்து வைப்பாயாக. என்ன இது நேரான பாதை என்று கேள்வி வரும் தானே. இப்போ அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யார் மேல உன்னுடைய இன்ஆம் இருக்கோ யா அல்லாஹ் அவர்களுடைய பாதையில நடத்து வைப்பாயாக. சரி, அவர்கள் யார் என்ற ஒரு கேள்வி வரும் தானே. தெரிஞ்சவனுக்கு விளங்குறவர்களுக்கு இந்த கேள்வி வரும். அப்ப மற்ற ஆயத்தில் அல்லாஹ் சொல்றானே மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹீன். என்ன விளங்குது? டெய்லி மினிமம் 17 தடவை நாங்க சொல்றோம், யா அல்லாஹ் நபிமார்கள்ட பாதையில நடத்து வைப்பாயாக, சித்திகீன்ட பாதையில நடத்து வைப்பாயாக, சுஹதாக்கள பாதையில நடத்து வைப்பாயாக, சாலிஹீன்ட பாதையில நடத்து வைப்பாயாக. 17 தடவை சொல்லிட்டு தொழுகை முடிஞ்ச உடனே அவுலியாக்கள் தேவையில்லை என்று சொல்ற. அப்ப நீங்க தொழுகையில பொய்யத்தானே கேட்குறீங்க.
அல்லாஹ் கிட்ட கேட்ட துவா நீங்க பொய்யா தானே கேட்குறீங்க. அப்ப பொய் துவா ஒன்று கேட்டா கபூல் செய்யப்படாது. கபூல் செய்யப்படாட்டி தொழுகை பாத்தில். அல்ஹம்துலில்லாஹ், எதை நாங்க தொழுகையில கேட்கிறோமோ அதை நாங்க பின்பற்று கொண்டு வாரம் ஆயிட அர்த்தம் எங்கட தொழுகை கபூலாக்கப்பட்டது அவுலியாக்களோட பரக்கத்தை கொண்டு. Because we are following that path for what we ask from Allah tabaraka wa taala in our prayers. இதே குர்ஆன்ல இதே சூரத்துல் ஃபாத்திஹால சரி சிராத்தல் லதீனா அன்அம்த அலைஹிம் ஆமீன் என்று சொல்லிட்டோமா? இல்லை தானே. கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், அதுக்கப்புறம் தானே ஆமீன் என்று சொல்கிறோம். யா அல்லாஹ், யார் மேலே உன்னுடைய கோபார்வை இருக்கோ, யார் வழிகேடு பக்கம் இருக்கிறாங்களோ அவர்களுடைய பாதை விட்டு எங்களையே பாதுகாப்பு கொடுப்பாயாக. பயான் பண்ண போக்கல சொல்கிறீங்க, ஏன் அப்போ மற்றவங்களை பற்றி மாற்றமாக பேசுகிறீங்க? இதே விஷயம் நீங்கள் தொழுகையில் சொல்கிறீங்க தானே. பயான் பண்ண போக்கல ஏன் அப்ப அந்த கூட்டத்தை பத்தி பேசுறீங்க? ஒத்துமையா இருங்களே. ஆனா நீங்க தொழுகையில என்ன சொல்றீங்க? யா அல்லாஹ், அந்த கூட்டத்தை விட்டு எங்களையே பாதுகாப்பாயாக. இப்ப தொழுகையில கேட்கறது தானே பயான்லம் சொல்லப்படுது. இப்ப நீங்க தொழுகையில கேட்கறது இங்க உலமாக்கள் தெளிவாக்கி காட்டுறாங்க. The reason for not to follow those deviants is only and only reason they are talking ill about the Anbiya, especially Rasul Kareem sallallahu alaihi wasallam. அதே போல அவுலியாக்களுக்கு மாற்றமா பேசுறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அவுலியாக்களோட பாதையை பின்பற்ற சொல்றான். இவங்க அவுலியாக்கள் தேவை இல்லை என்று சொல்றாங்க. குர்ஆன்ல அகீமுஸ் ஸலா இருக்கு, வஆத்துஸ் ஸகா இருக்கு, தொழுங்க, ஜகாத் கொடுங்க. இதே குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா தாய் தகப்பனை மதிக்கத்துக்கு சொல்றான். இதே குர்ஆன்ல அல்லாஹ் தபாரக தாய் தகப்பனை மதிக்கத்துக்கு சொல்றான், ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணதுக்கு சொல்றான், பல விஷயம் அல்லாஹ் சொல்றான் தானே. ஆனா இதே குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்ல இல்லையா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஸல்லு அலைஹி, என்னுடைய ஹபீப் மேல ஸலவாத் ஓதுங்க, வஸல்லிமு தஸ்லீமா, அதிகமா சலாம் ஓதுங்க. ஆனா இந்த கூட்டம் சலாம் பைத் வரப்போக்குள்ள தூரமாகறாங்க தானே. இப்ப குர்ஆனை பின்பற்றுறாங்க. குர்ஆன்ல ஸல்லு மட்டும் இல்லையே, வஸல்லிமு தஸ்லீமா என்று அல்லாஹ் சொல்லி தானே. இப்ப ஸலவாத் ஓதுறதும் சலாம் ஓதுறது தான் அல்லாஹ்வுடைய கட்டளை பின்பற்றவங்க செய்யற வேலை. ஸலவாத் ஓதிட்டு சலாம் பைத் வரப்போக்கல நாங்க தூரம் ஆகுறதா இருந்தா, மற்றவங்களை தூரம் ஆக்குறதா இருந்தா, குர்ஆனை பின்பற்றோம் என்று சொன்ன பேர்ல குர்ஆனுக்கு மாற்றமா தான் எஜுகேட் பண்றோம். அதுக்காக இப்படி யாராவது பேசினா we have to be careful. இப்போ சொல்றாங்க, சரி ஸலவாத் ஓதுங்க, சலாம் ஓதுங்க, தனிப்பட்ட முறையில் ஓதுங்களே. தனிப்பட்ட முறையில் எதுக்கு கூட்டமா ஓதுறீங்க? எதுக்கு யா நபி சலாம் அலைக்கும்? அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ப்ளூரல் தானே, ஜமாவா தானே சொல்லிருக்கான், சொல்லு வசல்லிமு. அப்ப ஜமாவா இருக்க போக்கல, ப்ளூரலா இருக்க போக்கல, தனிப்பட்ட முறையில் சலாம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளப்படும், கூட்டமா சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்ப ஸல்லு அலைஹி வஸல்லிமுவை கொண்டு ஜமாத்தா நாங்க ஸலாத்து வஸலாம் சலாம் பைத் ஓதுறது, இது குர்ஆனுக்கு மாற்றமா இல்ல, ஹதீஸ்க்கு மாற்றமா இல்ல. அவங்க சொல்ற கருத்து தான் குர்ஆனுக்கு மாற்றம், ஹதீஸ்க்கு மாற்றம். அப்ப ஸலவாத் ஓதுறது, சலாம் ஓதுறது குர்ஆன்ல வந்த கட்டளை. இதே குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்ல இல்லையா, இன்னா அர்சல்னாக ஷாஹிதா ومبشرا ونذيرا لتؤمنوا بالله ورسوله وتعزروه وتوقروه وتسبحوه بكرة وأصيلا. அல்லாஹ் தஆலா அவனுடைய இபாதத்தை பத்தி பேசத்துக்கு முத சொல்ற கலிமா என்ன? லிதுமினு பில்லாஹி வரசூலி, அல்லாஹ் மேல ஈமான் கொண்டாட வேணும், ரசூல் மேல ஈமான் கொண்டாட வேணும். அதுக்கு பிறகு வத்துசப்பிஹு சொல்லிட்டானா இல்லையே, லிதுமினு பில்லாஹி வரசூலி, அதுக்கு பிறகு என்ன? வத்துஅஸ்ஸிருஹு வத்துவக்கிருஹு, ஈமானுக்கு பிறகு என்னுடைய ஹபீப்க்கு மதிப்பு செய்ய வேணும், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ரெஸ்பெக்ட் பண்ண வேணும், ஆனர் பண்ண வேணும். அதுக்கு பிறகு தான் வத்துசப்பிஹு என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப இபாதத் என்று நீங்க அவங்களை கண்டுட்டு மடைஞ்சு கொள்ள, அப்படி என்ன சொல்றது, ஃபூல் ஆவிக்கொள்ள வானம். பாருங்க அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மதிப்பு அவங்களுடைய இந்த இதயத்தில் இருக்கா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் பேருக்கு இல்ல, மவத்தா உண்மையா முஹப்பத் இருக்க வேணும், இன்டர்னல் லவ்வா இருக்க வேணும். அந்த இன்டர்னல் லவ் இருக்கா, அந்த ரியல் லவ் இருக்கா என்று பாருங்க, அந்த அஃபெக்ஷன் இருக்கா என்று பாருங்க. அந்த லவ்வை வச்சுட்டு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க வேண்டிய மதிப்பு கொடுக்கறாங்களா இல்லையா அதை பாருங்க. அது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொன்னாங்க, குர்ஆன்ல என்ன இல்ல, நான் தான் சொன்ன ஆயத்தை வச்சுட்டு அத்தனை விஷயமும் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த குர்ஆனை படிச்சு கொடுக்கிறதுக்கு முத அல்லாஹ்வுடைய ஹபீப் என்ன சொல்றாங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு 3 விஷயத்தை சொல்லிக் கொடுங்க. முதல் விஷயம் என்ன? உங்களுடைய நபியோட முஹப்பத்தை படிச்சு கொடுங்க. அதுக்கப்புறம் அஹ்லுல் பைத்துடைய முஹப்பத், அதுக்கப்புறம் தானே திலாவத்தில் குர்ஆன். அத்தனை விஷயம் குர்ஆன்ல இருக்கு.
அந்த குர்ஆனை விளக்கத்துக்கு எடுக்க வேணுமா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மையான முஹப்பத், அஹ்லுல் பைத் சஹாபாக்களுடைய உண்மையான முஹப்பத் இருந்தா தான் குர்ஆன்ல இருந்து நாங்க ஹிதாயத் பெற்றுக்கொள்ளலாம். இல்லாட்டி யுதில்லு பிஹி கஸீரா என்றும் வருது. இந்த குர்ஆனை ஓதிட்டு எத்தனை பேர் வழிகேடு பக்கம் போறாங்க? ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு உள்ள மதிப்பு அவங்க காட்டுறாங்க இல்ல, அவங்களை மதிப்பு கொடுக்குறாங்க இல்ல, அவங்களுக்கு அவங்களுடைய ரெஸ்பெக்டை சொல்லி கொடுக்குறாங்க இல்ல. For these reasons, despite reading the Quran, they are going against the Quran, they are going towards the deviation, because the main thing is hubbun nabi sallallahu alaihi wasallam. But இது எங்கட உள்ளத்துல நிறைஞ்சி கொண்டு இருக்க வேணும். It has to be inbuilt in our hearts, in our thoughts. என்ன சொன்னாலும் குர்ஆனுடைய எந்த ஆயத்தை நீங்க எடுத்தாலும் அல்லாஹ் தஆலா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்பை பேசுறான். பல உலமாக்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு உலமா ஹாஃபிஸ் அப்துல் அசீஸ் முஹத்திஸ் முபாரக் பூரி, சுன்னத்துல் ஜமாத் மதரசா ஒன்று இருக்கு, அல் ஜாமியத்துல் அஷ்ரஃபியா ஐட ஃபவுண்டர், மகா பெரும் ஆலிம், ஆலா ஹஸ்ரத் இமாம் அஹ்மத் ரஸா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹலீஃபாவுடைய ஸ்டூடெண்ட். அவங்க சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் ஷரீஃபுடைய ஒவ்வொரு ஆயத்துல மினிமம் 2 ஹவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை பேசுறதுக்கு அல்லாஹ் எனக்கு இல்மை கொடுத்திருக்கிறான் என்று. மினிமம் 2 hours I can speak on the excellence of நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன விளங்குது? குர்ஆனை நீங்க எந்த ஆங்கிள்ல பார்த்தாலும் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் இருக்கு. ஆனா சில ஆட்கள் சொல்ல முடியும், சரி அப்படி சொல்றீங்களே, சூரத்துல் இக்லாஸ்ல அல்லாஹ்வுடைய புகழ் தான் இருக்கு, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத், இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் இருக்குன்னு ஒரு கேள்வி வரலாம் தானே? அதுக்கு கொடுக்க வேண்டிய பதில் என்ன? அல்லாஹ் தஆலா சும்மா சொல்லிட்டானா அல்லாஹ் ஒருவன் என்று, அல்லாஹு ஸமத் என்று, சோல்லி இண்டிபெண்டன்ட் என்று, அல்லாஹ்க்கு பிள்ளைகள் இல்ல, அவர் பிறக்கப்பட இல்ல, இது அல்லாஹ் சும்மா சொல்லிட்டானா? இல்லாட்டி முதலாவது குல் என்று சொன்னானா? என்ன விளங்குது ஹபீபே? என்னை பத்தி பேச போறீங்க, உங்களோட வாயால சொல்லுங்க அல்லாஹ் ஒருவன் என்று, குல் ஹுவல்லாஹு அஹத். இப்ப சூரத்துல் இக்லாஸ் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழா இருக்கே. இந்த ஆங்கிள் நீங்க குர்ஆனை படிச்சா, இந்த ஆங்கிள் ஹதீஸ படிச்சா தான் எங்கட ஈமான் உறுதியாகும். ஆனா இதே நீங்க அவங்கட மதரசால போனங்க, ஒரு விஷயத்தை மனசுல வெச்சுக்கொள்ளுங்க, அவங்கட மதரசால ஃபெசிலிட்டிஸ் அதிகமா இருக்கும், ஏர் கண்டிஷனும் போட்டு வைப்பாங்க. சுன்னத்துல் ஜமாத் மதரசால சாப்பாடு குறைபாடா இருக்கும், எப்ப பார்த்தாலும் ஒரு மிச்சமே தண்ணி போட்ட கறியும் இருக்கலாம். இப்ப நான் மதரசால படிச்சிருக்கிற சுட்டி தெரியும், ஹிஃபுல் பண்ண சுட்டி மதரசால எனக்கு தெரியும், நாங்க எந்த முறையில கஷ்டப்பட்டு ஓதிக்கொண்டு வந்தோம் என்று அந்த நிலைமை எங்களுக்கு இருக்கு. ஆனா மற்ற மதரசால நீங்க போனா ஃபுல் ஃபெசிலிட்டிஸ், நல்ல ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க, நல்ல உங்களுக்கு மெத்தையும் கொடுப்பாங்க, வெரி குட் ஃபெசிலிட்டிஸை பார்த்துட்டு நாங்க அந்த பக்கம் போகக்கூடாது. ஏன்? the real is the love of நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு ஒழுங்கான மதரசா, அல்ஹம்துலில்லாஹ் இங்க பல மதரசாக்கள் இருக்கு சுன்னத்துல் ஜமாத்துடைய, அவுலியாக்களோட பரக்கத் இந்த ஊர்ல இருக்கு. for the sake of understanding, ஒரு ஊர்ல ஒரு மதரசாயே இல்லைன்னு வெச்சுக்கொள்ளுங்களே, சுன்னத்துல் ஜமாத் ஆலிமும் இல்லைன்னு வெச்சுக்கொள்ளுங்களே, for the sake of understanding, இருக்கிறதெல்லாம் அவங்கட தான் இருக்கு. அந்த மதரசால அனுப்பிட்டு ஆலிம்க்கு படிக்க வச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் அஹ்லுல் பைத்தும் அவுலியாக்களுக்கு மாற்றமா பேசுறவங்கற ஆவறதை விட உங்களோட பிள்ளைகளை ஜாஹிலா வைக்கிறது இது சிறப்பு. let your children remain ஜாஹில். ஏன்? அவங்க ஜாஹிலா இருந்தா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சிறப்பு நீங்க பேசினா விளங்கும் தானே. அவங்களோட மதரசால போயிட்டு குர்ஆனை மிஸ்கோட் பண்ணி, ஹதீஸை மிஸ்கோட் பண்ணி, அவுலியாக்களோட வார்த்தையை மிஸ்கோட் பண்ணிட்டு தவறான பாதைக்கு எடுத்து போனா ஆலிமாவிட்டு என்ன பிரயோஜனம்? அந்த ஆலிமே இல்ல யாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு தெரியாது. ஏன்? ஆலா ஹஸ்ரத் இமாம் அஹ்மத் ரஸா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெரியும் தானே, மகா பெரும் ஆலிம். சுப்ஹானல்லாஹ். சையதுனா அப்துல் ஷக்கூர் தர்பா பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூட சந்திக்க போயிருக்கிறாங்க. மகா பெரும் ஆலிம் இமாம் மாப்பிளை லப்பி ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோட காலத்துல வாழ்ந்திருக்காங்க. இமாம் அஹ்மத் ரஸா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யூபி பரேலி ஷரீஃப்ல. அவங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று வந்துச்சு. ஒரு மௌலவி சொல்றான், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுல் முர்சலீனா இருக்கிறது குர்ஆன்ல சாபித் இல்ல, அப்படின்னா அத்தனை ரசூல்மார்களுக்கும் சர்தாரா இருக்கிறாங்க என்று குர்ஆன்ல சொல்லப்பட்டு இல்லை என்று ஒரு மௌலவி சொல்றான் என்று ஒரு கேள்வி வருது ஆலா ஹஸ்ரத் நாயகத்துக்கிட்ட. இப்போ ஆலா ஹஸ்ரத் பதில் என்ன சொல்றாங்க தெரியுமா? முதலாவது சொன்ன வார்த்தை, எந்த மனிதருக்கு எந்த மௌலவிக்கு குர்ஆன்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு விளங்க இல்லையோ ஒரு மௌலவியே இல்லை. he is not a scholar who could not find the excellence of Nabi Karim sallallahu alaihi wasallam in the Quran. அதுக்கு பிறகு சொல்றாங்க, கேள்வி கேட்கிறவருடைய தஷஃபி அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்திக்காக, கண்டென்ட்மெண்ட்காக
நான் 10 ஆயத்தும் 100 ஹதீஸை வச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை நபிமார்களுக்கும் சிறந்ததா இருக்கிறாங்க என்று நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் என்று அந்த கிதாப் தஜல்லியுல் யகீன் பி அன்ன நபியனா சையதுல் முர்சலீன் என்று உருது கிதாப் அரபுல கூட செய்யப்பட்டிருக்கு. எங்கட ஷேக் நாயகம் சையதி அக்தர் ரஸா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அரபுல கூட செஞ்சிருக்காங்க. தஜல்லியுல் யகீன் பி அன்ன நபியனா சையதுல் முர்சலீன் அந்த கிதாப்ல 10 ஆயத்தும் 100 ஹதீஸை வச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுல் முர்சலீனா இருக்கிறாங்க என்று என்ன சொல்ல வாரது என்று கேட்டா, மௌலவி பட்டத்தை பார்த்து, ஷேக்குடைய பட்டத்தை பார்த்து, முஃப்தியுடைய டைட்டிலை பார்த்துட்டு நாங்க அந்த பக்கம் போக கூடாது. வாட் we have to see is படிச்சது குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, எங்கட உலமாக்கள் படிச்சது அதிகம் இருந்தா சரியான சிறப்பான படிப்பு அவுலியாக்களோட பரக்கத்தை கொண்டு, குத்துபநாயகத்தை பரக்கத்தை கொண்டு, for the sake of argument அப்படி ஒரு மௌலவி கிடைக்கலையோ நோ ப்ராப்ளம். ஹுப்புர் ரசூல் அவட மனசுல இருக்கா, இதயத்துல இருக்கா, this is what you have to see and do not ever send your children towards those people. இத அடிக்கடி நான் சொல்ற காரணம் என்னன்னு கேட்டா, எங்கட ஊர்ல நடக்கிற விஷயம், எனக்கு காயல்பட்டினத்தை பத்தி பெருசா தெரியாது, எங்கட ஊர்ல நடக்கிற விஷயம் நாங்க பார்க்கிறோம். கிதாப்ல அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி தவறா எழுதியிருக்கிறாங்க, அவுலியாக்களை பத்தி தவறா எழுதியிருக்கிறாங்க, அப்படியே எழுதி கொண்டு போறாங்க. ஆனா சொல்லுவாங்க, சரி அவங்க எழுதுனது அவங்களோட தானே, எங்களுக்கு என்ன என்று. நாங்க இனி கல்யாணம் விஷயம் வந்தா கல்யாணம் முடிச்சு போடுவோமே, அவங்களோட சம்மந்தமாக ஏதாவது ஒரு வந்துட்டா லெட் அஸ் பி யுனைடெட், நாங்கள் அவங்களோட இருப்போமே. சரி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வந்துட்டா லெட் அஸ் கோ அண்ட் அட்டெண்ட் தெம். ஒரு பயான் ஒன்று வந்துட்டா சரி அவர் பேசினதுக்கு என்ன, கிதாப் எழுதுனதுக்கு என்ன, இங்கே வந்துட்டு எங்களோட மஜ்லிஸ்ல வந்து உட்காரட்டுமே. இந்த திங்கிங் இருக்கு தானே, எங்களோட ஊரில் இருக்கி அந்த திங்கிங், பல இடத்துல இருக்கி இந்த திங்கிங் இருக்கே தானே. திஸ் இஸ் த டேஞ்சரஸ் திங்கிங். வை? இன்றைக்கு நீங்கள் செய்கிறதை பார்த்து தான் உங்களோட பிள்ளைகள் நாளைக்கு ஃபாலோ பண்ண போகிறாங்க. இப்போ நீங்கள் இன்றைக்கு அது செஞ்சு கொண்டு வந்தால் உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்குற எஜுகேஷன் இல்லை, உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்குற டிசாஸ்டர். நீங்கள் அநியாயத்தை தான் படித்து கொடுக்குறீங்க. ஸோ இட்ஸ் அவர் டியூட்டி டு எஜுகேட் our children first and foremost that யாரை விட்டு தூரமாக இருக்கிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ. என்ன சொன்னாங்க? 73 கூட்டத்தில் 72 நரகவாதி, ஒன்று தான் சொர்க்கவாதி. ஒரு கேள்வி ஒன்று வைக்கிறேன். நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் போனால் பல வகையில் டிஷ்ஷஸ் வச்சிருக்கி, பல சாப்பாடு இருக்கு. உதாரணமாக 73 டிஷ்ஷஸ் வச்சிருக்கி. ஆனால் ஒரு ஆள் வந்து இன்ஃபர்மேஷன் தாரார் எங்களுக்கு, ஹஸரத் கவனமாக இருங்க, என்ன விஷயம், இந்த 73 டிஷ்ஷில் ஒரு டிஷ்ஷில் விஷம் போட்டிருக்கி, பாய்சன் போட்டிருக்கி. எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தால் நாங்கள் பயப்படுவோம் தானே, நான் எடுக்கிற டிஷ் இதில் பாய்சனாக இருந்தா டேஞ்சர், உசுருக்கு ஆஃபத்தானே, அந்த பயமுண்டு வரும் தானே. சரி ரொட்டி எடுப்போமே, இல்லை ரொட்டியில் சும்மா சரி இருந்தா. சரி ஆனத்தை எடுப்போமே, கறி எடுப்போமே, இல்லை கோழி கறியில் இருந்தால் பாய்சன், நாங்கள் அநியாயமாக போயிடுவோமே, நாங்கள் எங்களுக்கு உசுறு போயிருமே. அந்த பயத்தில் ஒரு டிஷ்ஷில் கூட கையை வைக்க மாட்டோம். இதே 73 டிஷ்ஷில் ஒன்றில் இல்லை 72 பாய்சனாக இருந்தா அந்த மஜ்லிஸ்கே போக மாட்டீங்க தானே. 72 இருந்தா நாங்க போக மாட்டோமே, சாப்பாட்டில் கையை வைக்க மாட்டோமே. இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 73ல் 72 நரகவாதி, பாய்சனஸ். அப்படி வரப்போக்கல நாங்க எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்க வேணும் ஈமானுடைய விஷயம் வந்தா. This is what the message is. இந்த அவுலியாக்கள் கொடுத்த மெசேஜே இதுதான். யார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற நபிமார்கள் அவுலியாக்கள், குறிப்பா அவுலியாக்களுடைய சர்தார் குத்புல் அக்தாப் கௌசுல் அகவாஸ் ஃபர்துல் அஃபராத் சையதுனா கௌசுல் ஆஸம் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹுக்கு மாற்றமா பேசுறாங்களோ அவர்களை விட்டு தூரமாக இருக்கிறதுக்கு கொடுத்த பாடம் தான் இந்த அவுலியாக்கள் கொடுத்த பாடம். இப்போ நாங்கள் அவுலியாக்களோட பேரில் உருசை செய்கிறோம், மஜ்லிஸில் வாரம், இவங்க கைட் பண்ண விஷயத்தை விட்டு நாங்கள் தூரமாக போயிட்டு மற்ற கூட்டத்தோடு நாங்கள் நெருங்கி இருந்தால் எங்களுக்காக செய்கிற அநியாயம் தான் இது. therefore we should be very careful. ஒரு அவர் டைம் கொடுக்கப்பட்டுச்சு, என்னுடைய டைம் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் தபாரக வ தஆலா கிட்ட நாங்கள் எல்லாம் சேர்ந்து துஆ கேட்க வேணும். யா அல்லாஹ் இந்த அவுலியாக்கள் நல்லடியார்களோட பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் எங்களோட அனைவருடைய ஈமானையும் உறுதியாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் தபாரக வ தஆலா தைகா சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையத் உமர் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, இங்கே அடக்கப்பட்ட அத்தனை அவுலியாக்கள் நல்லடியார்கள், இந்த காயில் ஷரீஃப்ல உள்ள அத்தனை அவுலியாக்களோட பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அத்தனை அவுலியாக்களோட அடிமையாக வைப்பானாக. குறிப்பாக குத்துபுநாயகத்துடைய அடியான அல்லாஹ் தாலா வைப்பானாக. அதே போல் இங்கே இருக்கிற உலமாக்கள் மஷாயிஹின்க்கு அல்லாஹ் தாலா நீளமான வாழ்க்கையை கொடுப்பானாக, சிஹத்தா கொடுப்பானாக. இங்கே உள்ள அத்தனை மக்கள்களுக்கும், ஸ்பெஷலி எங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா சிஹத்தான வாழ்க்கை, உறுதியான ஈமானை கொடுப்பானாக. எங்களுடைய ஈமானை உறுதியாக்கி நாளை மறுமை நாளில் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தும் மௌத் நேரம் குத்துபுநாயகத்துடைய ஜியாரத்தை
அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கொடுப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிஜாஹின் நபியில் அமீன் அலைஹி அஃதலுஸ் ஸலாத்தி வத் தஸ்லீம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.